இந்தாயா சால்னா வச்சுட்டு போ. ஓகேவா? பரோட்டாக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் அதை சாப்பிட முடியும். அதை எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி நான் அதையும் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பச்சை மிளகா, ரஃபாக சாப் பண்ண தக்காளி, இதெல்லாம் போட்டு ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கிலோ பக்கம் நான் இங்கே சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். சிக்கன்னா அதில் நான் ஈரல், கழுத்துக்கறி, எலும்பு கறி இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக தயிர், வீட்டு குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் அரிசி களைஞ்ச தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து இதை போட்டு நல்லா கொதி வர விடுங்க. எனக்கு மிளகா பொடி பத்தலை, நான் திரும்பவும் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து நல்லா இது கொதி வர்றப்போ புதினா இலையும் மல்லித்தலை இலையும் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு பரோட்டா சால்னா இங்கே ரெடி ஆயிடுச்சு.